நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோன்னா, தாம்பரம் ஸ்ரீ வராகி ஈசநேசன் அவர்களின் குடும்ப நல பிரச்சனைகளை எப்படி ஜோதிட ரீதியாக அணுகிறதுங்கிற குறித்து தான் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். கன்னிராசியை பொறுத்தவரையிலும் மனசில் ஆசைகள் அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு ஆசைப்படுறீங்களோ இந்த கன்னிராசி அன்பர்கள் மட்டும் அதில் 50% ரீச் பண்ணுவாங்க. ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா பாதி வீடு கட்டிடுவாங்க, பாதி வீடு கட்டுறதுக்கு போராடிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பெரிய கிரவுண்டு ஒரு இடம் வாங்கினோன்னா ஒரு கிரவுண்டு வாங்கினா அரை கிரவுண்டு வாங்கிடுவாங்க, அரை கிரவுண்டு வாங்கினா 1/4 கிரவுண்டு வாங்கிடுவாங்க, மீதி அரை கிரவுண்டுக்கு போராடுவாங்க. அதே தான் எல்லா இடத்திலும் போராட்டம் இருக்கும். இப்போது நான் ஓப்பனிங்கில் சொல்லியிருந்தேன், முதல் குழந்தை பிறந்துடும், 2வது குழந்தைக்கு முயற்சி செய்வாங்க, மனசு பயமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வேணாம்னு தோணும். வேணுமா வேணாமான்னு இவங்களால முடிவு பண்ண தெரியாது, ஒரு காலதாமதம் ஏற்பட்டு இருக்கும். இல்லைன்னா இவங்க ஆசைப்பட்டு அது நிறைவேறி இருக்காது. புரியுதுங்களா? இப்போ நிறைய இடங்கள் நீங்கள் பார்க்கலாம், முதல் குழந்தை பிறந்திருக்கும், 2வது குழந்தைக்கு முயற்சி பண்ணுவாங்க, நடக்காது. அப்போ இது எல்லாமே கிரக யுத்தம்னு பேர். இந்த கன்னிராசிக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும்னா கிரக யுத்தம் போல இருக்கும். ஒரு கிரகமோ இன்னொரு கிரகமோ சண்டை போட்டுக்கிற மாதிரி யுத்தம் பண்ணிக்கிற மாதிரி இருக்குமா கன்னிராசியுடைய வாழ்க்கை. அதனால தான் கண்டக சனி அப்படின்னு சொன்னார். கண்டம்னா என்னங்க? ஒரு ஆபத்து. உயிருக்கு ஆபத்து வராது, கவலைப்படாதீங்க. உயிருக்கு ஆபத்து வராது. உடல்நிலை ஆரோக்கியம். மனசுக்குத்தான் வலி ஏற்படும், மனசுக்குத்தான் கவலை ஏற்படும். கன்னி ராசி அன்பர்களே, இதில் சனி பகவான் கன்னி ராசியை நேர் பார்வையாக பார்க்கிறார். இந்த நேரடி பார்வையாக பார்க்கறதுனால வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவங்க குடும்பத்தால் நிறைய பேர் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். வெளிநாட்டில் வசிப்பாங்க, அவங்க பணங்காசெல்லாம் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு அனுப்பி வைப்பாங்க. அவங்க அந்த பணங்காசை வச்சு தம்பிக்கோ தங்கைக்கோ அக்காவுக்கோ ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இவருக்கு ஒன்றும் இல்லாமல் பண்ணுவாங்க. இல்லை பூர்வீக சொத்துல ஏமாற்றங்கள் இருக்கலாம், சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம், அப்பா அம்மாவே ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ளலாம். இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் கன்னிராசிக்கு இயற்கையாகவே குடும்பத்தில் ஏமாற்றங்கள். அதே போல் பசங்க மெயினாக ஒழுங்காக படிக்காமல் இருக்கிறது, அதில் இல்லை படித்து அதில் ரீச் பண்ண முடியாமல் நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. பாவசாமி புள்ள அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தது, ஆனால் நீட்டில் எத்தனை வாட்டி தோத்துட்டாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எத்தனை வாட்டி தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த மாதிரியான குற்றங்கள், பசங்க ஜெயிக்க முடியாமல் இருக்கிறது, இதெல்லா தடைக்கும் இங்கே கிரக யுத்தம் தான் காரணம், சனி தோஷம்தான் காரணம், இந்த கண்டக சனிதான் காரணம். அப்போ முதல் குழந்தையாக இருக்கலாம், 2வது குழந்தையாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், அல்லது பசங்க நல்ல முறையில் படித்து நல்ல ஸ்கோர் பண்ணி நல்ல மார்க் எடுத்து கூட அவங்களுக்கு மேல் படிப்பு கிடைக்காமல் இருக்கலாம். இல்லை மேல் படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் தடைபடலாம், அதில் வரக்கூடிய கஷ்டங்களாக இருக்கலாம். இல்லை நல்லா படித்து முடித்து எக்ஸாம்லாம் பரீட்சை எழுதி கூட உங்களுக்கு என்ன இருக்காதுங்க, நினச்ச இடத்துல வேலை கிடைக்காம காலதாமதம் ஏற்பட்டுக்கிட்டே போகலாம். வேலை கிடைக்கிறதுல வருமான தடையாக இருக்கலாம். ஆண் பெண் இருபாலரும், அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், ஆண் பெண் யாராக இருந்தாலும் அதில் வரக்கூடிய ஈகோ ப்ராப்ளமாக இருக்கலாம். கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள், இல்லைனா நீங்கள் ஒரு இடமாகவும் குடும்பம் ஒரு இடமாகவும் கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கலாம். அதில் வரக்கூடிய மனக்கவலைகள், மனக்குழப்பம், எப்போ சாமி நாங்கள் திரும்ப சேருவோம், அல்லது வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போகிறது, அடுத்து வெறும் மருத்துவ செலவுகளாக வருவது. புரியுதுங்களா? தொடர்ந்து வீண் செலவு வந்துகிட்டே இருக்குது சாமி, ஹாஸ்பிட்டல் செலவு வந்துகிட்டே இருக்கு சாமி.
இவ்வளவும் எப்போ? வீட்டில் தொடர்ந்து வழிபாடு நடந்துக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து வழிபாடு நடந்துக்கிட்டே இருக்கு. அப்படி வழிபாடு நடந்து கூட இதெல்லாம் தாண்டி சனி வேலை செய்கிறாரு, கிரகம் வேலை செய்யுது, கிரக யுத்தம் வேலை செய்யுதுன்னா அப்போ இதெல்லாம் கட்டாயம் சரி பண்ண வேண்டிய இடத்தில் நமது கன்னிராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். பொறுப்பு உள்ளது. அதனால தான் நான் இன்ட்ரோவில் சொல்லியிருந்தேன், வீண்பழி அவமானங்கள்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தேன். இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு, வளர்ச்சி பாதை கொண்டு போகிறதுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருந்து எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு உங்களை கொண்டு வரணும்னா அதுக்கு நிறைய வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவுகள் இதெல்லாம் கிராஸ் பண்ணி ஆகணும். அப்போ கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனி வேலை செய்கிறது. இந்த கண்டக சனியை நீங்கள் நிவர்த்தி செய்தால் சனிக்கான கிரக பிரீத்தி, சனிதோஷ நிவர்த்தி அல்லது இடதோஷ நிவர்த்தி, மெயினாக இடதோஷ நிவர்த்தி அல்லது சனிதோஷ நிவர்த்தி பூஜை செய்தால், வழிபாடு செய்தால் இந்த கண்டக சனியிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே.